ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார். மனுஷனால தள்ளப்பட்டிருக்கிறோம், ஆனா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மனுஷன் நம்ம தள்ளலன்னா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. தள்ளன மனுஷனை பார்த்து எப்பயும் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு, இந்த ஆளு தானே என்ன தள்ளனா, இந்த ஆளு தானே என்ன கல்லு விட்டு அடிச்சா, இந்த ஆளு தானே என்ன குறை பேசினா, இந்த ஆளுனால தானே நான் விழுந்தேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுகிறோம், முறுமுறுக்கிறோம். ஆனா இன்னொன்னு நான் கத்துக் கொடுக்குறேன், நல்ல வேலை அவன் கல்லு அடிச்சனால தான் இவரு என்ன கல்ல இருந்து காப்பாத்தினாரு. அவன் நம்ம மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? ஹல்லேலூயா. அவனை குறித்து நீங்க மகிமைப்படுத்துறதை காட்டிலும் தேவனை குறித்து மகிமைப்படுத்து. அவங்க நம்மள துரோகமா பேசலன்னா, அவங்க நம்மளுக்கு விரோதமா நில்லனா, அவங்க அந்த சூழ்நிலையில நம்மளை கைவிடலைன்னா அவர் நம்மளை தேடி வந்திருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. எப்பயும் நம்ம மைண்ட் எப்படி தெரியுங்களா, கண்ணீர் விடும்போதுதான் கண்ணீர் துடைக்கிற தேவன் இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. கதறும் போதுதான் கதறலை கேட்ட தேவன் அப்பா நம்மளுக்கு வாசலை திறந்து பார்ப்பாரு. ஏன் பிள்ளை கதறுது, என் பிள்ளை ஏன் அழுவுது, என் பிள்ளை ஏன் போராடுது, என் பிள்ளை ஏன் வேதனைப்படுதுன்னு நம்மளோட அப்பா நம்ம சத்தத்தை கேட்டு கதவு திறப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் போகிறேன். தேவன் நீடிய பொறுமையாய் தேவன் நீடிய பொறுமை நம்மை ரட்சிக்க. இன்னைக்கு அநேக பேர் ஏன் இயேசு வராரு, இயேசு வராருன்னு சொல்றாங்க தவிர இயேசு வந்ததை வருகிறாருன்னு பார்க்கவே முடியலையே. ஏன் இயேசு இருக்கிறாரு, இயேசுவை நம்புங்க, அவர் வரப்போகிறாரு, மனம் திரும்புங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, சபையில வந்து அவருக்காக காத்திருங்க. அவர் வார்த்தை சொல்லுகிறது, எக்கால சத்தம் முழுக்கும் போது அவர் வருகிற வருகையுடைய அடையாளமா இருக்கும், அதுக்காக காத்திருங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் எவ்வளையோ ஆண்டு நாங்க கடந்து வந்தோம், இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒரு காரியமும் நடக்க மாட்டேது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில இது ஒரு கேள்வியாகவும் இது ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆனா வேதத்திலிருந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 பேதுரு 2 Peter chapter 3 verse 50. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நீடிய பொறுமை நம்மை ரட்சிக்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பூமி எல்லாரையும் தேவனிடத்துல சேர்க்கணும், நம்மளை எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சில புரிந்துணர்வா நான் உங்களுக்கு கொண்டு வரேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க பிரசங்கத்தை, வேற எங்கேயும் போயிடாதீங்க. சவுல், புதிய ஏற்பாடுல சவுல் என்கிற சவுல, அவருடைய இன்னொரு பெயர் பவுல். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக, அப்படின்னா இயேசுவை அவர் காண்கிறதுக்கு முன்பாக அவர் சவுலா இருந்தார். சவுல் ஒரு ரோம ராஜ்யத்துல அரசாங்கத்துல நல்ல பொறுப்பு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சேவகர், ஒரு லீடர். அவன் ரோமர்னாலே அந்த நாட்களில ரோம அரசாங்கம்னாலே, ரோம ராஜ்யத்தில் உள்ளவங்க என்னாலே, ரோமர் என்றாலே எல்லாருடைய பார்வையிலும்
ரோமர் என்றாலே அவங்களாம் உயர்ந்த ஸ்தலம், அவங்களாம் மேன்மை பெற்றவங்க. அந்த அந்த ரோமர் அரசாங்கத்தை, ரோமர் ஆள மற்றவர்கள், இந்த சதிசேர் பரிசேர் மற்ற இடத்துல உள்ளவங்க குறை பேசவோ, அவங்களுக்கு எதிர்த்து நிற்கவோ, அவங்களோட சண்டையிடவோ. அந்த டிவி திறந்துருக்கீங்களா? வசந்த போட்டி சீக்கிரம் போடுமா. இப்போ முறுக்கு கூட இன்னைக்கு ஓட பண்ண நான் கொஞ்ச நேரத்தில் வந்துருக்கு. சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் முறுக்கு போட்டானே அன்னைக்கு ஒரு முன்னெல்லாம் அச்சு முறுக்கு ஒரு வாட்டி முறுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்ப கணிக்கவே இல்லை, அப்படியே ஊறி டக்குன்னு இறங்கிடுது. பாஸ்டர் உபவாசத்துல என்ன அச்சு முறுக்கெல்லாம் பேசுறீங்க? அம்மா பாக்குறேன், அவ்வளவு நிப்பீஸா இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபுட். சரி, சவுலு ரோம அரசாங்கத்தை சேர்ந்தவன், அவன் மேன்மைப்பட்டவன், அவன் அந்த தேசத்திலேயே நல்ல அதிகாரி. அவனுக்கு ஒரு ரூல்ஸ், அந்த ரோமர் அரசாங்கத்துல ஒரு ரூல்ஸ் கொடுத்துறாங்க. என்னன்னா, இயேசுவை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை நீ தண்டிச்சு அவங்கள பிடித்து சிறையில போடணும், அவங்கள வேதனைப்படுத்தணும். அதான் ரோமருடைய ஒரு சட்டம். அப்ப இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசுவோட சுவிசேஷத்தை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள வேதனைப்படுத்தணும், அவங்கள துன்பப்படுத்தணும், அவங்கள கொல்லணும், அவங்கள சிறைப்படைக்கணும்னா அந்த பவுலோட வேலை. அப்படின்னா அவனுக்கு இந்த மனசுல இலகுன மனசு இல்லை. பாவம், மனுஷங்க அழுகுறாங்கள, பிள்ளைங்க, அப்படிப்பட்ட உணர்வே இந்த பவுலுக்கு இல்லை, இந்த சவுலுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சவுல தேவன் தேடி வரார். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். இயேசுவோட ஜனங்களை துன்பப்படுத்துகிற சவுல தேடி தேவன் வரார். அவனை ரட்சிக்கும்படி, அவனை தண்டிக்க வரல இயேசு. நல்ல கவனமா கேளுங்க. என் பிள்ளையா கொன்ன, என்னை ஆராதிச்ச ஜனங்களையா சிறைப்படுத்த, சிறு பிள்ளைகளெல்லாம் சாகடித்த அப்படின்னு ஆண்டவர் பவுலை நிந்திக்கவோ சண்டை போடவோ அவனை கொல்லவோ இயேசு வரல. தேவன் அவனை ரட்சிக்க வரார். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் அப்படிதான் ரட்சித்தார். அல்லேலூயா. பவுல் கேக்குறா, நீங்க யாரு? நீ யாரு ஆண்டவரே? நீங்க யாரு? இன்னைக்கு இந்த ஆண்டவர் யாரு தெரியுங்களா உங்களுக்கு, நம்மளுக்கு, எனக்கு? அவர் தான் நம்மளை ரட்சித்தவர். ரட்சிப்புன்னா என்ன தெரியுங்களா? ரட்சிப்புன்னா என்ன தெரியுங்களா? உன்னுடைய செயல்களினால, உன்னுடைய கிரியையினால, உன்னுடைய ரத்தத்தில் இருக்கிற பாவத்தினால, உன் ரத்தத்தில் இருக்கிற சாபத்தினால, உன் சிந்தையில் இருக்கிற பொல்லாத ஆவிகளினால, நீ செய்கிற ஒவ்வொரு விரோதமான காரியத்தினால நீயும் நானும் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். நீங்களும் நானும் நம்மளோட பேர் நரகத்துக்கு எழுதப்பட்டுருச்சு. ஏன்னா நம்மளோட ரத்தத்துல பாவம் இருக்கு. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். நீ நரகத்துக்கு போய் ஆகணும். அது தேவன் கட்டளையிட்ட அந்த கட்டளை நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதை யாராலையும் உடைக்க முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற டிஎன்ஏ இல்ல, நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் அது பாவத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆனா தேவன் அந்த பாவமா இருக்கிற உன்னை பார்க்கல, அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியும்ன்றதுதான் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு இந்த சவுல
பார்க்கும்போது அவன் கேட்கிறான், நீ யாரு? யாரு நீங்க? தேவனை நீங்க யாரு? அதுக்கு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நாதான். ஐயா, நம்ம அவரை மறந்து போறோம். அவரை நினையாம நம்மளுக்கு தோன்றுகிறதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். உன்னை ரட்சிக்கும்படி வந்திருக்கிற, ஆனா நீ என்னை துன்பப்படுத்துற. என் வாழ்க்கையில உன்னை மாத்தும்படி நான் வந்திருக்கிறேன். உன் பாவத்தை மன்னிக்கும்படி வந்திருக்கிறேன். தீமை நிறைந்திருக்கிற உன்னோட வாழ்க்கையில நன்மை காட்டும்படி வந்திருக்கிற தேவன் நாதான். உன்னை மாத்தக்கூடிய, உன்னை விடுதலை ஆக்குகிற வல்லமை ஏற்றதா இருக்கு அப்படின்னு தேவன் நம்மளை தேடி வருகிறார். பவுல் அப்படி கேட்ட போது பவுல் என்ன பண்ணுகிறார்? மனம் திரும்புகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க இடத்துல நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய அக்கிரமங்க, என்னோட பொல்லாங்க எல்லாத்தையும் நான் விட்டுட்டு, ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவரோட ரட்சிப்பு நம்மளுக்கு தாமதம் படுத்துகிறதுனா, தேவன் வருகிற வருகை நம்மளுக்கு தாமதமாய் மாறுகிறதுனா ஒரே ஒரு காரணம், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நான் இந்த சபையில ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு அநேக பேர், நான் யாரையும் குற்றப்படுத்தல, சமுதாயத்துல நடக்கிறத நான் சொல்றேன், சமுதாயத்துல நடந்து கொண்டிருக்கிறத சொல்றேன். முக்கியமாக கிறிஸ்துவ சமுதாயத்துல இருக்கிற பலவீனங்களை நான் சொல்றேன். பலவீனங்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற பலவீனங்கள். ஒரு உதாரணம், தீமோத்தேயு ஐயா. நீங்க நான் ஒரு பாஸ்டர், இவர் என்னோட விசுவாசி. இவரு ஆரம்ப காலத்துல பொல்லாத வழிகள்ல இருந்தார். தீமையான வழியில, இந்த ஒரு காதுல தோடு குத்திக்கிட்டு தோடு பிரச்சனை பண்றாரு. வேணாம், எனக்கு அதுக்கு பெரிய பிரச்சனை. கோடு போட்டு ஒரு மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராக்கெட்டா இருந்தாரு. இந்த இடத்துல ஒரு பீர் போத்த தொங்கும், இந்த இடத்துல ஒரு வாய் போத்த தொங்கும். இல்லை ஒரு மாதிரியை பார்க்கும்போது அப்படியே ஜஹாட்டா இருக்காரு. இந்த சைடு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுப்பாரு. ஒரு பொல்லாத ஒரு பவுலுன்னு வச்சுங்க, சவுலுன்னு வச்சுங்களேன். அப்ப இவருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இவரை மாத்தி குணப்படுத்தி, ஐயா இல்லையா, இயேசு ரொம்ப நல்லவர். அப்ப இவரோட வழியில, இவருடைய இருதயத்துல இயேசுவோட அன்பு எப்படி சவுலுக்கு தேவன் ஒளியா வெளிப்படுத்தினாரோ, அதே போல இவருடைய இருதயத்துல ஒரு ஒளி, ஏசாயா 60:1 சொல்லுது, உன்மேல் ஒரு ஒளி வந்தது அப்படின்னு. இவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கடவுள் கொடுத்தானே. இவர் என்ன பண்றாரு? இவரோட வழியெல்லாம் விட்டு அப்படியே மனம் திரும்பி சபையில வந்து மாறிட்டார். இப்ப டை கட்டி இருக்கிறாரு, கீதார் வாசிக்கிறாரு, பாட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறத நான் சொல்றேன், கேளுங்க. நான் மேல பரல, முன்ன கீழே பார்த்தேன், இப்ப மேல பரல. ஏன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார். இப்ப இவரை மாத்தி ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. சரியா? அப்ப இவருக்குள்ள என்ன வந்துருச்சு? அம்மா இல்ல, ஏமா பசங்க காலையில சந்தோஷமா இருக்க. இப்ப இவர் வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? வாட் கெட் பிரசங்கத்தில் இருக்கீங்களா இல்லை பார்க்குறேன். என்ன வந்துருச்சு? தமிழ் ரட்சிப்பு வந்துருச்சு. இவருக்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்தானே. இன்னைக்கு இவர் என்னவா மாறிட்டாரு? தேவ பிள்ளையா மாறிட்டார். இப்ப இவர் போய் திருமணம் செய்து கிறிஸ்துக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்குது. வா, பிள்ளையா தொல்லையா? இவருக்கு ஒரு பிள்ளை குவா குவா குவான்னு பிறகுது. சரியா? சரி, பிள்ளை பிறந்துருச்சு. மன திரும்புதல் யார்கிட்ட உருவானுச்சு? அப்பா கிட்ட உருவானுச்சு. இப்ப அப்பா என்ன பண்ணணும்? அந்த மன திரும்புதலை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டாரு. அந்த அப்பா என்ன பண்ணணும்? பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தின் பைபிள் படி சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் வேற எப்படி சொல்லிக் கொடுக்கணும்?
அப்பா நடந்துக்கிற சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப இந்த பையன் சபையை காட்டிலும் ஆண்டவரை காட்டிலும் அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறது யார் கூட? அப்பா கூட. அப்ப அப்பா என்ன பண்ணணும்? பையனை கண்டிச்சு கடவுள் வழியில் நடத்தணும். அப்பா அதை செய்யல. பையன் திருப்பி எங்க போறான்? அவருக்குள்ள இருந்த பிளாட், அந்த கிரிகை என்ன பண்ணுது? பையன் எங்க கொண்டு போகுது? அவர் ஒரு போத்தை தான் மாட்டியிருந்தாரு, இப்ப பையன் 2 போத்தை மாத்திருக்கான். சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில, நல்ல கவனமா கேளுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில பையன் பின்தங்கி போயிட்டான். பையன் மறிச்சிட்டான். போத்தை அப்படியே உட்கார வச்சிருச்சு, அப்படியே உட்காந்து மறிச்சிட்டான். இப்ப அப்பா இயேசுவை குற்றப்படுத்துறார். இப்ப அப்பா இயேசுகிட்ட கேட்கிற, ஏன் மகனை பாவத்தில் விழ வச்சீங்க? ஏன் மகனை காப்பாத்தல? என் மகனை ஏன் ரட்சிக்கலன்னு இன்னைக்கு அப்பா கேட்கிறாரு. ரட்சிப்பு எதுக்கு தெரியுங்களா? மன திரும்ப. ரட்சிப்பு என்ன தெரியுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள. ரட்சிப்பு என்ன தெரியுங்களா? கடைசி பரியந்தம் அவர் கொடுத்த பரிசுத்தத்துல நிலைச்சிருக்கு. நீ மறுபடியுமாய் அந்த சாபமான மறுபடியும் அந்த பாவமான சிந்தைக்கு நீ போய் விழுந்தாலும் சரி, உன் பிள்ளை போய் விழுந்தாலும் சரி, தேவனோட ரட்சிப்பை நீ காத்து கொள்ளும் போது அது தாமதிக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னுடைய மன திரும்புதல நீ தேவனுக்கு கண்டிப்பா மன திரும்பிடுவ, பாவத்தொட்டு விட்டு விலகி வந்துடுவ. உன் வாழ்க்கையில பாவத்தோடு என்னோட ராஜ்யத்தில் சேர முடியாது, பாவத்தோடு பூமியில இருக்கிற எல்லா விதமான தன்மையோடு என்னோட ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. அதனால உன் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, மன திரும்புதலுக்காக தான் தேவன் நம்ம வாழ்க்கையில தாமதமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் என்ன தெரியுங்களா? இயேசுவை இவர் உணர்ந்துட்டா போதும், அவங்களோட சந்நிதி உணர தேவையில்லை. இவர் வாழ்க்கையில இயேசு செய்த நன்மை இருந்தா போதும், பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் அப்படி இல்லையா? தலைமுறைக்காக தான் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தலைமுறை இன்னைக்கு என் பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை எங்களுடையது, தாய் தகப்பனுடைய வேலை. ஒரு தீமை செய்து பிள்ளைங்க வந்துட்டா உங்களுடைய சிந்தைக்கு, உங்க இருதயத்துக்கு நியாயமாய் கண்டிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து கண்டிங்க. இன்னைக்கு சபையில தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு விழிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது உன்னுடைய பாவத்திலிருந்து, உன்னுடைய உலக காரியத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டாட்டார் ஆண்டவர். இனி நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டியது, தேவனுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை, உன்னுடைய எலக்ட்னஸ். நீ பாவம் செய்கிறனால பாவத்தில் வருகிற எல்லா ஆபத்தையும் நீ தேவன் மேல நோக்கி பார்க்கிறது அல்ல. நீ கவனமாயிரு. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு. பலவீனத்துல வசனம் சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னா, உனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாரு. நீ அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வா. இன்னைக்கு வர்றது இல்லை, வர முடியல. ஆண்டவர் ரட்சிப்பை நம்ம எப்படி தெரியுங்களா பார்க்கிறோம்? இந்த சூழ்நிலைக்கு எனக்கு இந்த ரட்சிப்பு, இந்த நிலையில எனக்கு ரட்சிப்பு இல்லையா? ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பது உன்னுடைய மன திரும்புதல். அவர் தாமதப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய மன திரும்புதல். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ சமுதாயத்தில், குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு பிறகு பிள்ளைகள் பின்மாற்றத்துல போறாங்க, விக்கிர ஆராதனையில விழுந்து கிடக்குறாங்க.
அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, வாலிப பிள்ளையை பார்த்து ஆவிக்குரிய குடும்பம், அந்நிய பாஷையில பேசுகிற குடும்பம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தாய் தகப்பன். அந்த குடும்பத்துல கடைசி பிள்ளைய பார்க்கற, அது ஒரு சின்ன கயிறு கட்டியிருக்கு, மஞ்சள் கலர் கயிறு. நான் பார்த்தேன், இது என்னம்மா கயிறு? இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேங்கா கட்டியிருந்தோம், அந்த கயிறு பாஸ்டர். நான் கேட்டேன், இது என்ன கயிறுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத கூட தான் கட்டினேன். எதை வேணாலும் கட்டிப்பியா? ஐயா, நீங்கள் அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என்னோட ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பம், பையன் நல்ல வாலிப பையன், சபையில நல்ல எல்லாத்திலும் கலந்துக்குவான், நல்ல அமைதியான பையன், ரொம்ப குவைட்டான பையன். ஒரு நாள் அவருக்கு பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டு பாப்பு கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கேயாவது பர்த்டே சேர்ச்சி கூட்டு வருவீங்களா? ஆனா ரட்சிக்கப்படத்துக்கு முன்ன பர்த்டே எங்க கூட்டு போவீங்க? கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண. நேற்று ஒரு சகோதரி வந்தாங்க, 42 வயசு. நேரா வந்தாங்க, பசங்க எனக்கு ஜோம் பண்ணீங்க. எஸ் சார், எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. ஓ பிரைஸ் லார்ட், ஜோம். ஆனா நம்ம மறந்துடுவோம், பர்த்டேனா எங்க போகணும்னு சொல்லுவோம். இந்த வயசு பிள்ளைங்களா மெக்டி, கேஎஃப்சி தான். அவர் அல்லேலூயா அந்த பேர் பிள்ளைலாம் எங்க போனோம்? அபவ் ஃப்ரண்ட். அன்னைக்கு எங்க போனோம்? புத்திரி அபு. அங்கதான் கேண்டல் லைட்டு, சாத்தா அங்கதான் நிறைய ஜூம் விளையாடிட்டு இருக்கான். அங்கதான் உங்க ஆவிலாம் இருக்கும். எங்க? புத்திரி அபுக்கு போ. பிரதர் தலையாட்டுறாரு, போயிருக்கியோ? அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல அந்த பையன் பர்த்டே. அது பாருங்க, ரொம்ப நல்ல பையன். சனிக்கிழமை ஆராதனை முடிஞ்சானே, ஆராதனை முடிச்சிட்டு கூட்டாளிங்களாம் கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? பாப்புக்கு போயிட்டாரு. ஐயா கேட்க எனக்கு வேதனை. ஆனா இன்னைக்கு நம்ம விழிப்பு அடையணும். விழிப்பு என்ன சொல்லுவாங்க? எலர்ட் என்னக்கா சொல்லுவாங்க? விழிப்பு உணர்வு. உங்களுக்கு விழிப்பு உணர்வு பண்றேன். தூங்கிட்டு இருக்காதீங்க, தட்டுறேன். தூங்குறவங்களா ஒரே தட்டுதான். எனக்கு ஒரு எக்காலம் வாங்கி கொடுத்துருங்க சபையில இருந்து. தூங்குது பிபி சின்னதா இருக்கு, பீனா தெரிஞ்சுக்கோங்க தூங்குறாங்க. பையன் சனிக்கிழமை ஆராதனை முடிஞ்சான கூட்டாளியோட போயிட்டாரு. எங்க? சேர்ச்சில் வந்தா, ஏசப்பா என்னாலும் எனக்கு தான். வெளியே போயிட்டா ஸ்டேட்டஸ்ல அன்பே வா முன்பே வா, எங்கேயுமே வராது. சொல்லி சொல்லி எங்கேயே போயிட்டாரு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது திருந்தாத ஜென்மம். அவ்வளவுதான் சொல்றேன். அதுல என்னதான் முன்பேவா அன்பாவா எல்லாம் எங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போற? வருகிற ஆவி வச்சு ஒண்ணும் பண்ண மாட்டேன். வாருங்க ஆவியானவர், வாங்கி ஆவியான, வாங்க ஆவியானவர், ஆவியானவர் வெந்து போயிடுறாரு. இத பத்தம வெளியே போய் முன்பேவா அன்பேவா கண்பேவா என்ன வந்து என்ன பண்ண போற? பறக்க போறியா? சும்மா மட்டை என்ன சொல்லுவாங்க? அவதக்கரை மட்டை எல்லாம் கிராக் வந்துருச்சு. முன்பே இப்ப வந்து என்ன, ஒரு பேய் வந்து பிடிச்சிச்சு, என்ன பண்ண அப்படி அப்படிதான் ஆடிட்டு இருப்ப. பத்தாம எல்லாம் ஆடிக்கிட்டு தான். நீ அங்கிருந்து ஆடிதான் இயேசு கொண்டது. நீ ஆடாம இங்கே வச்சுக்க, திருப்பியும் ஆடுவே பாச ஆண்டுவே முன்பே வாங்க. சரி அதை விடுங்க. இந்த பையன் ஆராதனை முடிச்சு கூட்டாளியோட போயிட்டாரு. விடிய காலை 4 மணிக்கு ஆக்சிடென்ட், காடி திரும்பி அங்கேயே வந்து ஸ்கூல்ல இறந்துட்டாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் பாசத்துல வந்து கேட்கறாங்க, என் பையனை ஏன் இயேசு காப்பாத்தல? ஏன் யாரு கேட்டாலும் அந்த குடும்பம் இருந்தாலும் நான் பேசுறதுக்கு ஐ அம் ரைட் பர்சன். எனக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்க, நான் பேசுறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல என்ன தெரியுங்களா? நடந்துன பிறகு வேதத்தை புரட்டி தேடுறது. ஏன் நடக்கிறதுக்கு முன்ன புரட்டி தேடி அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற? அந்த பாஸ்டர் கேக்குறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொல்ல, ஏட்ட வந்திருந்தாங்க அன்னைக்குதான் பரலோகம் அவங்களுக்கு திறந்து. உண்மையிலேயே சொல்றேன், உன் பிள்ளை எல்லாத்திலும் போட்டு இன்னைக்கு மறிச்சு அந்த ரட்சிப்பை இழந்து போயிட்டான். பிசாசோட கருத்துல அவனோட ஆவி எப்ப கொடுத்துட்டான்.
பிசாசு கொண்டு போன வழிகளுக்கு உன் பிள்ளைய இடம் கொடுத்துட்ட. இன்னைக்கு வந்து கேட்கிற ஏன் இயேசு காப்பாத்தல? இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், நம்மளோட வேலை என்ன தெரியுமா? வெள்ளம் வந்துட்ட பிறகு அணகு போடுவீங்க. தேவன் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு உன் குடும்பத்தை, உன்னுடைய ஆவியை, ஆத்துமாவை காத்துக்கொள்ளு. இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல எல்லாரும் பின்மாற்றத்துல போறாங்க. தேவனை தேடி, தேவனை விசுவாசித்து ஆதியின் அன்பை பிடித்த நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு தனித்து போயிடுச்சு. சபைக்கு வருது ஒரு 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 பொழுதுபோக்க போல, சபைக்கு வருது ஒரு என்டர்டைன்மெண்ட் போல, சபைக்கு வருது உங்க இஷ்டத்துக்கு போல இல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கணும். அதான் சபை. சபை உங்களுக்கு விருப்பமாய் நீங்க விரும்புகிற, நீங்க நேசிக்கிற அப்படி அல்ல. நம் யாவரும் கர்த்தருக்கு முன்பாய் தலைகளை தாழ்த்தி அவரை பணிந்து குனிந்து அவருக்கு ஆராதனை செய்யதான் சபை. அதுக்குதான் என் ரட்சிப்பு நம்மளுக்கு தேர்ந்தெடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவ குடும்பத்துல இன்னைக்கு அநேக பின்மாற்றம். எனக்கு நிறைய பேர் காலையில ஒருத்தர் விஷ் பண்ணியிருக்காரு, பாம் சண்டேவா எப்படி சொல்லுவாங்க, பாம் சண்டே. நான் யோசிச்சேன், சிஸ்டர்ட்ட கேட்டார், எங்கேயோ கழுது கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. இல்ல எல்லாரும் ஒரு பேசிக் காட்டுறாங்க, நம்ம ஒரிஜினலாவே காட்டிடுவோமே. நான் பிரசங்கத்துக்கு போல, இப்ப எல்லாரும் கை தட்டும் பிரசங்கம் பண்ண நான் கழுதியில வருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப கழுதியை தேடி கழுதிக்கு அதெல்லாம் பண்ற பெரிய வேலையா இருக்கும். ஆனா அதுல ஒரு ஸ்வீட்டான ஒரு ஒரு ரகசியம் இருக்கு. ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கழுதையை தான் நம்மளை தேடி இயேசு வந்தார். அந்த கழுதை மூலியமா தான் இயேசு தேடி நம்மளை வந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு தாமதிக்கிறார்னா, இயேசு நம்ம வாழ்க்கையில தாமதமா இருக்கிறார்னா, உங்களோட வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை நீங்கள் மறுபடியுமாய், ஏன் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்குள்ள நல்ல கனி தருகிற பாத்திரமாய், உங்களுடைய கனி எப்படி இருக்கு? உங்களோட ஃப்ரூட், ஆவியின் கனியோ அன்பு, அதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவைக்கு ஒரு என்னமா சொல்லுமா, அந்த வசனத்தை சொல்லு. வரமாட்டது வாயிலிருந்து, ஏன்னா இருந்தா தானே. ஒரு சினிமா பாட்டு சொல்றேன், தாய் மேலானை அப்படின்னு ஃபுல்லா பாடி முடிச்சிடும். ஆவிக்குரிய கனியும் வேகமா பாசிங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவின் கனியோ எப்படி கிட்ட மத கேட்கும். ஓகே அம்மா, நல்லா இருக்கியா? பகர் ஏதாச்சும் ஓட போட்ட. ஆவின் கனியோ, ஆவின் கனியோ அன்பு இருக்கா? எலிஷா முழிச்சிருச்சு கொஞ்ச நேரம். அடுத்தது நான் தான் பாசாரு. ஆவிக்குரிய கனி என்னதுயா? முத நீங்க தான் யா. அன்பு, அன்பு, ரெண்டு அன்பு கொடுத்துட்டாரு. இருக்கா? இருக்கா? பிஷிபா இருக்காமா? பிஷிபா இருக்கா? இருக்கு பஸ்ஸர், ஆனா காணாம போயிருந்தாங்க. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கனி மத நம்மளுக்கு என்னவா? என்னையா திரேசன்னா அவங்க பார்த்தாலே என் மேல ஒரு தனியா அன்பா திரேசன். ஆனா பின்னாடி எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் என்னை பார்த்தானே, அவன் திரேசனை எனக்கு இந்த வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவன் என்னை பார்த்தாலே ஒரு என் மேல தனியா ஒரு அன்பு, மரியாதை. ஆவிக்குரிய கனியோ முதல்ல என்ன சொல்லுறதுன்னா, நம்மளுக்கு என்ன தெரியுங்களா இருக்கணும்? முதல்ல அன்பு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்து 9 வருஷம் இந்த சபையை திறந்து முதல் தடவை பிள்ளைங்க எல்லாம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வெள்ள வருஷம். ஆனா இங்க ஈத்த மாதிரி இங்க ஒரு சத்தம்,
அப்போ அப்படின்னு வாங்கி கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா நான் தெரியாத இருக்குங்க. எனக்கு கோவம் வந்து எழுசிடுவேன். ஏய் பாஸ்டர் அவங்க பிரேஸ்லோ சொல்லிட்டுறாங்க. பிரேஸ்லோ பாஸ்டர் கேட்டு வாங்கிக்குவேன். நேத்தான் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் கத்தி சொல்லிச்சு பிரேஸ்லோ பாஸ்டர். முதல்ல என்ன இருக்கணும்? அன்பு. ரெண்டாவது சந்தோஷம். அன்பு வந்தானா வம்பு வந்துருது. ரெண்டாவது எப்ப இது கொஞ்சம் வம்பு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். ஏன்னா எல்லாரும் வம்பு எடுக்கிறதுக்கு ஒன்னா நம்பரு. இந்த இடத்துல நான் தானே காடி போடுவேன், எப்படி அவன் போடலாம்? இந்த சேர்ல நான் உட்காருவேன், அவங்களுக்கு தெரியாதா? எப்படி அவங்க? அன்னைக்கு நானும் சிஸ்டரும் பிடிக்கு ரிட்ரீட் பாஸ்டர்ஸ் ரிட்ரீட் போயிட்டோம். எங்களுக்கு வந்து மின்னுக்கு வைக்காம நடுவுல பேக்க வச்சுட்டோம். 3 நாள் கூட்டத்துக்கு நாங்க அங்க எங்களுடைய சாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஏக்கோன் சிஸ்டர் ரொம்ப ஏக்கோன். அங்கிருந்து ஒரு பாஸ்டர் வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக என்ன பாஸ்டருங்க என்ன பேசினேன். சிஸ்டர் முன்னுக்கு வந்தேன். அவங்க வந்து உட்கார வரும்போது அங்கே ஒரு வயசான பாஸ்டர். அவர் கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீட்டு தான். நீ என்ன எஸ்ஐலேருந்து வந்தியான்னு கேட்டாங்க சிஸ்டர். சிஸ்டர் இல்ல நான் ஜேபியில தான் வந்திருக்கேன். இல்ல எஸ்டேட்ல தான் படம் பிடிக்க படம் தேட்டருக்கு முன்னுக்கு எல்லாரும் இந்த பேக் வைப்பாங்க, நீ பேக் வச்சிருக்கிறேன். அப்ப அவங்க ஒன்றும் சொல்லி நான் வந்தானே இந்த பக்கத்துல உட்காந்து இருக்கிறேன். ஆமா ஏன் இல்ல எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கியான்னு கேட்டாரு. ஏன் உன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு? உன்னை பார்த்தாலே அப்படி தெரியலையே. என்ன வேணா சொல்லுவாங்க, நாங்க பக்கா எஸ்டேட் சும்மா சுங்கைச்சினோ saya Sungai-Cino Mia Buddha. எங்க எஸ்டேட் பேர் வந்து சுங்கைச்சினோ. ஸ்லிம்ரியூல போனீங்கன்னா சுங்கைச்சினோனா பெரிய மலை சீன எஸ்டேட். உன்னை பார்த்து எப்படி சொன்ன? சரி பரவாயில்ல. ஏன் இல்ல தேட்டருக்கு தான் படம். அப்ப இவரு இந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு? இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. கழுத தான் வாயால கெட்டு போயிருவேன் சொல்லிட்டு பரவாயில்ல விடுமா. அவர் ஏதோ ஒரு ஆவியில் சொல் கடைசியா தான் சொல்றாரு. இல்ல நான் உட்காரலான்னு இந்த இடத்த பார்த்தேன், அதுக்குள்ள அவங்க மனைவி இடம் பிடிச்சிருச்சு. அது சொல்ல வேண்டாம், நம்ம அந்த இடத்துல உட்கார இடம் கொடுத்தா கொடுத்துட்டு போகும். நம்மளுடைய நாவு வம்பு தேடும். சபையில எல்லாரும் திருப்தி பண்ணி நடத்துற எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஏன் இந்த பிள்ளைதான் பைபிள் படிக்கணுமா? நான் தான் படிப்பேன் நம்ம வந்து உட்காரு. உன்னை யார் பின்னாடி உட்கார சொன்னா? ஆனா தமிழ் மட்டும் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்து திவ்யா அங்க உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உங்க குடும்பத்தை 2ல ஒண்ணு பார்த்துருப்பேன். கணவன் மனைவினா ஒன்னா உட்காரு. ஏன் பாஸ் சிஸ்டர் உட்கார்ல அப்ப நீ பிரசவம் பண்ணியா? நான் வந்து உட்காந்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்மளை டென்ஷன் ஆக்குறதுக்காகவே ஏதாவது ஒண்ணு வரும். அன்புக்கு அடுத்தது சந்தோஷம் இல்ல வம்பு. வம்பெடுப்பீங்க. மன திரும்புதலுக்கு ஏதுவான நடக்குது சமயம். 2 என்னது? ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? சபைக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்களா? இறங்கினாலே எல்லா சந்தோஷமும் பொங்கிடுது. ஏன்னா ஏற்கனவே பாட்டாங்க பொங்கி 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 வடியுது, வடிஞ்சு போயிருது, கரைங்க ஆயிருது. கொஞ்சம் போட் சொல்ல ஜாடி கரை டாடா ஹாப்பி. சந்தோஷம் என்ன ஆயிருது? பால் வந்தாருன்னா சத்த குளோஸ் மாரி இன்னைக்கு சண்டே ஆராதனை நம்ம என்கரேஜ் பண்றோம். ஏன் தமிழ்ல உங்களை உற்சாகப்படுத்துறேன் வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நாங்க என்கரேஜ் பண்றோம். அன்னைக்கு ஒரு அம்மா வந்துகிட்ட அவர் என்ன ரூட் பீரு கேஸ் பீருன்றாரு. என்னது கேஸ் பீரா ரூட் பீரா என்னதுமான? இல்லை அப்பப்ப இது ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு சார், ரூட் பீர் நினைக்கிறேன். ரூட் பீரா அப்படி இல்லையே. ஓ என்கரேஜா? ஆமாப்பா சார் என்கரேஜ்னா அது தமிழ்ல சொல்லாம உற்சாகப்படுத்துறோம். நீங்க வாங்க. அதான் என் சந்தோஷம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க? குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க?
நீங்க வந்து டிராமா பண்ணாதீங்க. ஹலோ, நீங்க குடும்பத்துல எப்படி இருக்கீங்க? நேசிக்க முடியுதா? என்ன பிரதர், உண்மைதானே பிரதர்? நேசிக்க முடியுதா? அம்மா உன்னை கூட்டு வரும்போது என்ன ஆசீர்வாதம் வார்த்தை சொல்லி கூட்டு வந்தாங்க. சொல்லுங்க, குடும்பத்தில் நீங்க எப்படி அன்பை வெளிப்படுத்துறீங்க? எப்படி நீ பாட்டு பண்ணிட்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க, குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க? ரெண்டாவது கனி எப்படி இருக்கு? அப்ப பார்த்தா பாஸ்டரை பார்த்தா பாஸ்டர், அவங்க அப்பா ஹஸ்பண்ட் பார்த்தா யோ அன்பு எப்படி இருக்கு? வெள்ளிக்கிழமை நல்ல ஆவியில ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணணும். என் மனசுல ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, மேரி அம்மாக்கு போய் ஜெபம் பண்ணணும். அவங்க என் மேல ரொம்ப ஓவர் பாசம், ரொம்ப அன்பாயிட்டாங்கன்னா நான் போய் கேட்பேம்மா, நான் ஜெபம் பண்ணலாம் முடியாது, தவளை யாரி சாயா தவளை ஜெபம் அப்படின்னு சரிமான்னு போயிட்டேன். நேத்து என் மேல பாசம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நேத்து போய் கேட்டேன், நான் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க சார். அதான் என் அன்பு. அல்லேலூயா. இந்த கேள்விக்கு நான் நேத்து கேட்டேன், என்ன கொழுப்பு இருக்கும். ஒரு பாஸ்டர் வந்து இப்படித்தானே நம்மளோட அன்பு. ஆனா தேவனோட அன்பு என்ன தெரியுங்களா? நீ எஸ்ஏப் பண்ற வரைக்கும், அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவர் நம்மளை விட மாட்டார். தேடுவார், மன திரும்ப தேடுவார். உன் பொல்லாத வழியை விட்டு நீ விலகுபடி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா இடங்களையும் தேடுவார். வசனம் தெளிவா சொல்கிறது, வாசிங்க அந்த வசனத்தை. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நீடிய பொறுமையை இரட்சிப்புக்கென்று எண்ணுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்துக்கு வாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறாரு? ஏன் தாமதப்படுத்து? இது வசனத்திலிருந்து பேதுரு இப்படி கத்து கொடுக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை நாள் வாசிங்க? தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னமா தெரியாதா? நீங்க எத்தனை நாள் ஃபாஸ்டிங்? 35. ஷூர்? ஒத்துக்கா? எடுக்கிறவங்களுக்கே ஞாபகம் இல்லை. ஓபிகே என்னது இப்பதான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன்னா இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை எடுத்தா தானே கூட்டத்தோட போடுறது மரியாதை யோசிக்கிறாங்க. எப்போ வசம் முடியுது எப்போ முடியுது ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு யோசிக்கிறாங்க. ஆமால ஞாயிற்றுக்கிழமை தான் முடியுதுக்கா. ஆண்டவருக்கு சொல்றாரு, வசனம் தெளிவா கேளுங்க. அந்த வசனத்துல, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். நம்மளுக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் தான். நல்லா காணும். அந்த வசனத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் இத வந்து சிந்திங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் வரப்போகிறார். 2000 ஆண்டுக்கு பிறகு அவர் என்ன பண்ண போறாரு? வரப்போறாருன்னு. சரியா? இப்ப நம்ம வந்து 2026 வந்திருக்கோம். இப்ப ஆண்டவருக்கு அது எத்தனை நாள்? பாஸ்டர் கள்ள போதனை சொல்றாருன்னு போய் நீங்க ஒரு பிரபகண்டா பண்ணாதீங்க. இது ஒரு வெளிப்பாடா யோசிங்க. அவருக்கு ஒரு நாள்னா நம்மளுக்கு எவ்வளவு நாளா? 1000 வருஷம். இப்ப எத்தனை வருஷம் வந்துட்டோம்? 2 வழி இருக்குமா? 2000. இப்ப அந்த வசனத்தின்படி ஆண்டவருக்கு எத்தனை நாள்?
அவர் அன்பை பார்த்தீங்களா? கடிச்சுக்கிது. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? அம்மா ரொம்ப நன்றி. 2 நாள் ஆராதனை கத்திருக்கலாம். சூப்பர். சரி, இப்ப வாங்க பிரசங்கத்துக்கு வாங்க. இப்ப ஆண்டவர் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அப்படின்னா ஆண்டவர் எதை வெளிப்படுத்துறாரு? அவரோட வருகையை நாம எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? அவர் தாமதிக்கிறாரு. வசனம் சொல்லுது அவர் வருகிறதுக்கு தாமதம். ஏன்னா சகல ஜனங்களையும் அவர் ரட்சிப்புகளை கொண்டு வரணும். இப்ப ஒருத்தர் நானு கிறிஸ்துக்குள்ள மரிச்சிட்டேன்னா, என் பிள்ளை கிறிஸ்துக்குள்ள வாழ்றானா, அவனுடைய பிள்ளை கிறிஸ்துவை அறியாம வாழ்றானா, அவனும் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய வருகை தாமதமாகுது. தலைமுறை 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 யாவரையும் ரட்சிப்புல இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வருகை தாமதமா இருக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நம்மளால நடத்த முடியல, இன்னைக்கு நம்ம கணவனை சரிப்படுத்த முடியல, நம்ம மனைவியை நம்ம மன்னிக்க முடியல, பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்த முடியல அப்படின்னா எப்படி நம்ம ஆயத்தப்பட போகிறோம்? எப்படி தேவனோட வருகையை காத்திருக்க போகிறோம்? நம்மளோட வாழ்க்கையில தேவன் எப்படி மன திரும்புதலை மன்னித்து நம்மளை மறுபடியும் புதிய வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவாரு. இன்னைக்கு அதான் தேவன் சொல்றாரு, அவருடைய வருகை தாமதப்படுத்துறதுக்கு காரணம் ரட்சிக்கப்பட. அங்க வசனம் பாருங்க, 10வது வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருடைய நாள். நீ ஏகதானமாய் வாழலாம் உன் சிந்தைக்கு, உன் விருப்பத்துக்கு. கர்த்தருடைய நாள் ஒரு திருடனை போல, இரவில திருடனை போல வரும்னு வசனம் சொல்லுது. அந்த நாள்ல அந்த வசனம் அப்படிதானே? 10வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த நாள்ல நீ போய் எல்வின் தோமஸ் கான்சர்ட் நடத்துறாரு, கெரசன் என்ற ப்ரோ. அவர் கண்ணாடியில போட்டுட்டு ஒரு குருசைட் வச்சிருக்காரு. நீ அங்க போயிட்டீனா, நீ அதுல இருந்தீனா தேவன் அதுல வந்து உன்னை அழைக்க மாட்டாரு. புரியுதுங்களா? இந்த சர்ச்சில் குருத்தோல் கட்ட ஆள் இல்லாம குருத்தோல் கட்ட போனேன்னு சொல்லி அங்க வந்து தேவன் உன்னை அழைக்க மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய திருசபையில மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய வழியை அவர் தந்த ரட்சிப்பை யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்கள ஒன்றுதான் தேவனுடைய வருகை அறியும்படி உணர்த்தப்படுவது. உணர்வு இருக்கும், உங்க வாழ்க்கையில் உணர்வு வேணும். ஐயா ஊழியம் செய்கிறதுனால உன்னோட அதனால மனம் திரும்பிட்டேன்னு கேட்டா இல்ல. என் பையன்கிட்ட சொல்லுவேன், நீ பாடுறனால தேவன் வந்துருவார் இல்லையா, நீ செபித்தாதான் தேவன் வருவார். உன்னோட இருதயம் பேசுகிறத அவர் மட்டும்தான் அறிவாரு. பாடுறனால நீ மயக்கிற முடியாது. ஒரு பாட்டை நடத்திட்டா, மியூசிக் வாசிச்சுட்டா, எல்லாரும் அழுந்துட்டா அதனால உன் இருதயம் சுத்தமா இருக்கான இல்ல. உன் இருதயம் சுத்தமானா மனம் திரும்பணும். இதோ அவரோட வருகை எப்படி தெரியுங்களா இருக்கு? இரவில திருடனை போல வருவார். நீ நான் விழித்துக் கொள்ளணும், நீ நான் மனம் திரும்பணும், ஆவிக்குரிய கனிகளை நாம் அறிந்து கொள்ளணும், தேவனோட ராஜ்யத்தில் அவரோட வருகைக்கு காத்திருக்கணும். ஏன் ஆண்டவர் தாமதமாகறாரா? ஒரு நாள், அவரோட ஒரு நாள் நம்மளுக்கு 1000 வருஷம். இப்பதான் அவருக்கு 2 நாள். ஹல்லேலூயா. நேற்று நான் பிரசங்கத்துல சொன்னேன், எபேசியர் பட்டணத்துக்கு சுவிசேஷம் எப்ப போனுச்சுன்னா 52 அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின், ஆஃப்டர் கிரைஸ்ட்
கிறிஸ்துக்கு பின் 52 தான் அந்த எபேசியர் பட்டணத்துக்கு சுவிசேஷம் போனுச்சு. பவுல் போய் சொன்னார். நல்லா கவனமா கேளுங்க. நேற்று இந்த பாயிண்ட் நேற்று நான் சொல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. 52 தான் பவுல் 1900 நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்ல. அந்த கிறிஸ்துக்கு பின் ஸ்டார்ட் பண்ணிச்சுல 1வது வருஷம் 2வது வருஷம், அதுல 52 தான் பவுல் போய் அந்த எபேசிய ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு, எபேசிய பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொன்னார். எல்லாரும் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 200வது வருஷத்துல எல்லாருமே பின்தங்கி இயேசு மறுதலித்து மறுபடியுமாய் அவர்கள் அந்த ரட்சிப்பெல்லாம் இழந்து விக்கிர ஆராதனைக்குள்ள எபேசியர் பட்டணம் எல்லாம் மாறிடுச்சு. பவுல் 3 வருஷம் அந்த எபேசியர் பட்டணத்துல சுவிசேஷம் சொல்லி ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வைத்தாரு. அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்களுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷன், கோத்திரங்கள் பிள்ளைகள் எல்லாம் பின்மாற்றத்துல போக 52ல ஆரம்பித்த அந்த சுவிசேஷம் 200வது வருஷத்துல எல்லாரும் பின்தங்கி போயிட்டாங்க. எல்லாரும் மறுதலிச்சிட்டாங்க. தேவனை விட்டு மறுபடியும் விக்கிர ஆராதனை, தேவனை விட்டு இன்னும் மந்திரம் செய்கிற வழிகள், தேவனை விட்டு இன்னும் மேஜிக் பண்ணுகிறது, தேவனை விட்டு பிசாசை பணிந்து கொள்கிறவர்களா மாறிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரட்சிப்பை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியதுக்காக தேவன் தாமதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக தேவன் இன்னும் தாமதிக்கிறாரு. 2 பேதுரு 3:12 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அப்படியே காத்திருக்கீங்க? பாஸ்டர் மணி 12 எப்ப முடிக்க போறீங்க? சொல்ல மாட்டேன். குட் ஃப்ரைடே, சாட்டர்டே சர்வீஸ், உயிர்த்தெழுந்த நாள், 3 நாள் நமக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு. போல் சொல்லவே இல்லை, சாப்பாடெல்லாம் இருக்கு. அதனால காத்துருங்க, நல்ல சாப்பாடை நாங்கள் போடுவோம். அதெல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரோட வருகை சீக்கிரம் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருக்கீங்களா? எத்தனை பேர் காத்திருக்கீங்க? கை தூங்க. ஏன் உனக்கே டவுட் ஆச்சு? அந்த மூக்கு எத்தனை பேர் காத்திருக்கீங்க? எல்லாரும் காத்திருக்கீங்களா? சுமாரா அங்க தானே செய்யணும். அங்கல ஜேம்ஸ் உண்மையா காத்திருக்கீங்களா? என்ன செய்யற? ஏன் திருவாட்டி சொல்ற? காத்திருக்கீங்களா? நீ காத்திருக்கியாச்சு. நீ என்ன செய்யற? என்ன செய்யறோம்? காத்திருக்கணும்ல சிஸ்டர் தம்பி, அம்மாதான சிஸ்டர், இயேசுவோட வருகையை காத்திருக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்னங்க சாம்பார் வைக்கிறீங்களா? நீ நம்ம செய்ய வச்சுக்கோ சார். என்னம்மா சார்? என்ன திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னம்மா சார்? என்ன போல் சார்? அன்று சொல்றாரு, அவரோட வருகைக்கு காத்திருக்கிறது நம்மளோட கடமையா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என் குற்றம் என்ன, என் தவறு என்ன, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேன், மன திருப்புதல். ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த சபைக்கு வரும்போது ஏன் தெரியுங்களா? போல எனக்கு குற்றான போல இங்க தேவ பிரச்சனை அவ்வளவு அளவா இருந்துச்சு, என்னால போக முடியல. அதை உட்காந்து நான் ஒவ்வொரு தடவையும் தேடி சொன்னேன், என்னோட மன திரும்புதலை ஏற்றுக்கொள்ளுங்க.
உங்க வருகையில நீங்க மட்டும்தான் ஆண்டவரை என்ன நினைவு கூற முடியுமே தவிர வேற யாரும் நினைவு கூற முடியாது. நான் 100 பேர் 500 பேர் ஆத்மா வச்சிருக்கனால தேவன் என்ன நினைவு கூறுவார் அல்ல. என் பாவத்தின் அறிக்கையும் மன திரும்புதலும் நிமித்தம் தான் ஆண்டவர் என்னை நினைவு கூறுவார். அதான் என் தேவனோட ரட்சிப்பு. இன்னைக்கு சபையில நீங்க எல்லாம் விழித்திருந்து காத்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க பாவத்தை விட்டு வாங்க, உங்க பலவீனத்தை விட்டு வாங்க, உங்க பொல்லாத வழிகளை விட்டு வாங்க, உங்க சிந்தையை கிறிஸ்துவ சிந்தையா மாத்துங்க. பவுல் சொன்னது போல என்னுடைய என் சாவு ஆதாயம், அது எப்படி வரும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனது கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன். எத்தனை பேர் கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார்? நீ கிறிஸ்துவை பின்பற்றுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய இந்த வருகை தாமதமா ஆகுதுன்னு சொன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட அந்த ரட்சிப்புல நாம் தேவ சமூகத்தில் நிலைச்சிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாரும் எழுதுவோம் நம்ம ஆண்டவரை நோக்கி. அப்பா